வெல்கம் டு தமிழ் மேவன். இது உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி. மிஷன் கர்மயோகி திட்டத்தின் கீழ் ஜூலை 14 அன்று எந்த அரசு பிரிவுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடங்கப்பட்டது? காவல்துறை, வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, கல்வித்துறை. சரியான பதில் நகராட்சி நிர்வாகத்துறை. அரசு ஊழியர்களின் செயல்திறனை மேம்படுத்தும் திறன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியே மிஷன் கர்மயோகி. நிர்வாக பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தும் அரசு நிர்வாக சீர்திருத்த கொள்கையின் கீழ் இது அமைகிறது. தமிழகத்தின் உழவர் நலத்துறை ஜூலை 2026 அறிவித்த புதிய திட்டத்தின் பெயர் என்ன? உழவர் கடன் அட்டை, சிறுதானிய உற்பத்தி மேம்பாடு, விதைப்பண்ணை மானியம், நீர் மேலாண்மை விருது. சரியான பதில் சிறுதானிய உற்பத்தி மேம்பாடு. நிலையான விவசாயத்தையும் காலநிலை மாற்றத்தையும் எதிர்கொள்ளும் பயிர்களை ஊக்கப்படுத்த மாநில அரசு பிறப்பித்துள்ள ஆணை இது. உணவு பாதுகாப்பு மற்றும் வேளாண் மேம்பாட்டு நிர்வாகத்தின் ஒரு பகுதியாகும். நிதி ஆயோக் ஜூலை 2026 வெளியிட்ட மறுசீரமைக்கப்பட்ட வறுமை ஒழிப்பு குறியீடு எந்த மாநிலத்தை முதலிடத்தில் வைத்துள்ளது? கேரளா, தமிழ்நாடு, குஜராத், ஆந்திரா. சரியான பதில் தமிழ்நாடு. நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் மாநிலங்களின் செயல்பாட்டை மதிப்பிடும் நிர்வாக அறிக்கை இது. அரசியலமைப்பின் சமத்துவ கோட்பாட்டை உறுதி செய்யும் அரசின் நலத்திட்டங்களை இது பிரதிபலிக்கிறது. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் மின் ஆளுமை விருது ஜூலை 14 அன்று வழங்கப்பட்டது? மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. சரியான பதில் கேரளா. அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் சிறந்து விளங்கும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் நிர்வாக அங்கீகாரம் இது. 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சீர்திருத்தங்களின் கீழ் உள்ளாட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்துகிறது. இந்திய போட்டி ஆணையம் CCI அண்மையில் எந்த நிறுவனத்திற்கு மற்றும் அதன் மறு விற்பனையாளர்களுக்கும் ரூபாய் 11.98 கோடி அபராதம் விதித்தது? சாம்சங், HB இந்தியா, டெல், லெனோவா. சரியான பதில் HB இந்தியா. போட்டி சட்டத்தின் பிரிவு 27 கீழ் சந்தையில் ஆதிக்கத்தை தவறாக பயன்படுத்தி விலை நிர்ணயத்தில் முறைகேடு செய்ததற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது நியாயமான வர்த்தக சூழலை பேணுவதில் அரசின் கண்காணிப்பு அதிகாரத்தை உறுதிப்படுத்துகிறது. வியூ தி ஃபியூச்சர் 4.0 அப்சைக்ளிங் பதிப்பு என்ற நிகழ்வை மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் எங்கு ஏற்பாடு செய்துள்ளது? சென்னை, தில்லி ஹாட், மும்பை, பெங்களூரு. சரியான பதில் தில்லி ஹாட். ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்த வியூ த ஃபியூச்சர் 4.0 அப்சைக்ளிங் எடிஷன் ஜவுளி கழிவு மேலாண்மை, மறுசுழற்சி, அப்சைக்ளிங் மற்றும் வட்டார பொருளாதாரம் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் தில்லி ஹாட்டில் நடைபெற்றுள்ளது. 2026 ஆண்டிற்குள் நிறைவு செய்யப்பட உள்ள சமுத்திராயன் திட்டத்தின் நோக்கம் என்ன? கடல்சார் வர்த்தகம், ஆழ்கடல் ஆராய்ச்சி, கப்பல் கட்டுதல், கடலோர பாதுகாப்பு. சரியான பதில் ஆழ்கடல் ஆராய்ச்சி. புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் கனிம வளங்கள் மற்றும் கடல்சார் ஆய்வுகளுக்காக செயல்படுத்தப்படும் ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம். இது இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிர்வாகத்தின் மிக முக்கியமான மைல்கல்லாகும். 3 ஆராய்ச்சியாளர்களை 6000 கிலோமீட்டர் ஆழம் வரை அனுப்பக்கூடிய
இக்கலனுக்கு மத்ஸ்யா 6000 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் டிஜிட்டல் பணவர்த்தனை குறியீட்டை வெளியிடும் அமைப்பு எது? உலக வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆயோக், மத்திய நிதி அமைச்சகம். சரியான பதில் இந்திய ரிசர்வ் வங்கி RBI. நிதி நிலைப்புத்தன்மையை உறுதி செய்யவும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை முறைப்படுத்தவும் ரிசர்வ் வங்கி சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட நிர்வாக நடவடிக்கை. ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் அறிமுகப்படுத்திய வாட் இஸ் இட் மேட் ஆஃப் என்ற தேசிய முயற்சி எதனுடன் தொடர்புடையது? கைத்தறி ஏற்றுமதி, ஜவுளி கழிவு மேலாண்மை, நூல் விலை கட்டுப்பாடு, பருத்தி உற்பத்தி. சரியான பதில் ஜவுளி கழிவு மேலாண்மை. இந்தியாவில் அதிகரித்து வரும் ஜவுளி கழிவுகளை கையாள புதிய மற்றும் நடைமுறைக்கு உகந்த தீர்வுகளை கண்டறியும் ஒரு தேசிய கண்டுபிடிப்பு சவால். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிர்வாக அணுகுமுறைக்கு சான்றாகும். 2026ஆம் ஆண்டின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டின் மொத்த கருவுறுதல் விகிதம் எந்த அளவை எட்டியுள்ளது? 1.7, 1.5, 1.3, 1.1. சரியான பதில் 1.3. தமிழ்நாட்டின் மொத்த கருவுறுதல் விகிதம் 1.3ஆக குறைந்துள்ளது. இது மாற்றீட்டு மட்டமான 2.1ஐ விட மிகவும் குறைவாக இருப்பதால் மாநிலம் படிப்படியாக முதியோர் ஆதிக்கம் கொண்ட சமுதாயமாக மாறி வருகிறது. இந்த மக்கள் தொகை மாற்றம் எதிர்காலத்தில் பணிப்படை அமைப்பு, சமூக பாதுகாப்பு, சுகாதார செலவினங்கள் மற்றும் முதியோர் நல கொள்கைகளின் தாக்கத்தை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.